அடுத்தது பாருங்கள், ஃபாதரில் FATHE, அதில் பாருங்கள் ஒரு என்கரேஜிங் ஃபாதர், அதாவது ஊக்குவிக்கும் தகப்பனாக தேவன் நம்ம என்ன பண்ணுறாருன்னா விரும்புகிறார். இது ஒரு அழகான ஒரு நிலை. என்னன்னா, அதாவது ஊக்குவிக்கிற பிள்ளைகளையோ நம்மை சார்ந்த நம்மை நிறுத்தி வைத்திருக்கிற ஸ்தானத்திலிருந்து தேவன் நம்மை யாரையெல்லாம் நம்மோடு கொடுத்துருக்கிறாரோ அவர்களை நிர்வகிக்க, அவர்களை ஊக்குவிக்க தேவன் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா கிருபையை கொடுக்குறார். இதே எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். அதில் பாருங்கள், முதல் 4 வசனம் பாருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இங்கே பாருங்கள், பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், பிள்ளைகளை என்ன பண்ணாதீங்க, அவங்கள உங்களுடைய அதிகாரத்தினால் கோபப்படுத்தாதீர்கள். அதற்கு பதிலாக அவர்களை ஊக்குவிக்கும்படிக்கு, அவர்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு, அவர்கள் அந்த இடத்துல பாருங்கள், போதனையிலும் சிட்சையிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரம் இதை பேலன்சிங்காக புரிஞ்சிக்க முடியாத பெற்றோர்கள், ஒரு சில பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்கன்னா திட்டிக்கிட்டே இருப்பாங்க, கண்டிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே போனால் திட்டுவாங்க, அங்கே போனால் திட்டுவாங்க, எது சொன்னாலும் திட்டுவாங்க. அப்படி சில பெற்றோர்கள் இருப்பாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க கண்டுக்கவே மாட்டாங்க, கண்சாடையாக விட்டுருவாங்க. ஏன்னா நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது பிரதர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, ரொம்ப கேர் கொடுக்கறது. ரெண்டுமே தவறு. என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கேற்ற விதத்தில் அவர்களை கோபப்படுத்தாமல் அவர்களை என்ன பண்ணணும், அவங்கள போதனை சொல்லி அவங்களுக்கு போதிச்சு அவங்கள கர்த்தருக்கேற்ற சிட்சைகளிலும் சிட்சித்து, அதாவது என்னது, அந்த இடத்துல கர்த்தருக்கேற்ற சிட்சைகளும் போட்டிருக்கு. அவங்க தவறு செய்யும்போது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதையும் சொல்லி கொடுத்து அதையும் செஞ்சு அவங்கள போதித்து அவங்கள என்ன பண்ணணுமா, வளர்ப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஒரு என்கரேஜிங் ஃபாதராக ஆண்டவர் இன்றைக்கு நம்மை மாறும்படிக்கு விரும்புகிறார். நம்ம வார்த்தைகள்னால அவங்கள என்கரேஜ் பண்ணணும். இந்த சில தகப்பன்மார்கள் பாருங்கள், நான்லாம் அந்த காலத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், உனக்கு என்ன கஷ்டம் இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கம்பேரபிளாக பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளையை பாரு, இந்த பிள்ளையை பாரு, அந்த சொந்தக்காரங்க பிள்ளைங்களை பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் பிள்ளைகளை கோபப்படுத்தும். அதற்கு பதிலாக பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும்னா உற்சாகப்படுத்தணும். அவங்கள உன்னால் இன்னும் நல்லா செய்ய முடியும், இன்னும் நல்லா உன்னால் படிக்க முடியும், இன்னும் உன்னால் செயல்பட முடியும்னு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தும் போது அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்முடைய அந்த ஊக்குவிக்குதலை ஏற்றுக்கொள்வார்கள். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நாம் அவருடைய எல்லா நிலைமைகளையும் நிற்க ஆரம்பிப்போம். அவங்க பலவீனப்பட்டிருந்தாலும் நிற்போம், அவங்க மார்க்ஸ் கம்மியாக வாங்கினாலும் அவங்க கூட நம்ம நிற்போம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம அவங்கள என்னவா இருக்கிறோன்னா, கண்டிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை, ஊக்குவிக்கிறவர்களாக இருப்போம். இன்னும் முடியும்ப்பா, உன்னால் முடியும், ஆண்டவர் உனக்கு பலன் தருவார், ஆண்டவர் உனக்கு ஆலோசனை தருவார், உன்னால் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும், நாங்கள் உனக்காக ஜெபிக்கிறோம், உனக்கு பின்னாடி நாங்கள் நிற்கிறோம், ஆண்டவர் உன்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்னா பிள்ளைகளுக்கு நம்ம காண்பிக்க முடியும். ஒரு ஊக்குவிக்கிற தகப்பனால தான் பிள்ளைகளுக்காக என்ன பண்ண முடியும்னா ஜெபிக்க முடியும். நீங்கள் பிள்ளைகளை குற்றப்படுத்திகிட்டே இருக்கிற தகப்பனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைகளுக்காக என்ன பண்ண மாட்டீங்க, ஜெபிக்க மாட்டீங்க. ஏன்னா எப்போ அவங்கள பற்றி நீங்கள் நினச்சாலும் அவங்க மேலே இருக்கிற குறை தான் உங்கள் கண்ணுக்கு என்ன பண்ணும் தெரியும். இன்னும் பார்த்தீங்கன்னா சில அம்மாமார் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்கம் பையனுக்கு ரொம்ப பாசம் கொடுத்துருவாங்க, அப்புறம் அப்பாட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கே உங்களை மாதிரிலாம் அவன் இல்லை, உங்கள் அளவுக்குலாம் அவனுக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை, புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, இந்த பக்கம் போய் இப்படி சொல்கிறது. அப்போ அந்த கணவனுக்கு என்ன தோணிரும்னா, உண்மையாகவே இந்த அம்மா சொல்கிற மாதிரி தான் நம்ம பிள்ளை போல அப்படின்னு என்ன பண்ணிடும், தோணிடும். இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினா அது பின்னாடியே உற்சாகப்படுத்துகிறதா தான் என்ன பண்ணணும் இருக்கணும். அதே சமயம் கண்டிக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும், கண்டிக்கணும். அவங்க தவறு செய்யும் போது உற்சாகப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்குரிய சிச்சையில் அவங்கள என்ன பண்ணணும், சிச்சிக்கணும். இப்படிப்பட்ட ஊக்குவிக்கிற அதாவது குணம் இருக்கும்போது இந்த குணம் நம்மளை என்ன பண்ண வைக்கும்னா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்படிக்க வைக்கும். அவங்களுடைய இயலாமை என்ன நமக்கு தெரிஞ்சிடும். பிள்ளையால் மேக்ஸ் படிக்க முடியல, பிள்ளையால் இந்த விஷயத்தில் சரியாக செயல்பட முடியல,
குறிப்பாக கவனமாக செயல்பட முடியல அப்படின்னா நம்முடைய ஜெபத்தில் என்ன வந்துடும் தெரியுமா? என் பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இறங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அற்புதம் செய்யுங்க, என் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, அவன் இதில் கஷ்டப்படுறான், அது எனக்கு தெரியுது, என்னால் அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்து உங்களால் என்ன பண்ண முடியும், ஞானத்தை கொடுக்க முடியும். அந்த ஞானம் வந்துருச்சுன்னா அவன் செயல்பட ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, உற்சாகப்படுத்துகிற பெற்றோர்களால் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும் முடியும்.